மயிலாப்பூர் ரவுடி சிவகுமார் அலைஸ் அரசன். வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் அரசன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் புரோமோ வெளியாகியிருந்த நிலையில் மயிலாப்பூரைச் சேர்ந்த ரவுடி சிவகுமார் என்பவரின் கதைதான் இந்த அரசன் என பேசப்பட்டு வருகிறது. யார் இந்த சிவகுமார்? விரிவாக பார்க்கலாம். மயிலாப்பூர் சிவகுமார் இந்த பெயரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஏற்படும். அந்த அளவுக்கு பல கேசுகளை வாங்கியவர். மயிலாப்பூரைச் சேர்ந்த மயிலை சிவா என்கிற சிவகுமார் ஒரு A+ ரவுடி. அவர் மீது கொலை, கடத்தல், கொலை முயற்சி என 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு பகுதியிலிருந்து பிழைப்பு தேடி மயிலாப்பூர் சிட்டி சென்டருக்கு பின்புறம் இருந்த குடிசை பகுதிக்கு குடியேறியது சிவகுமாரின் குடும்பம். அப்போது அந்த ஏரியாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் மயிலை மகேஷ். பெரிய டானாக வலம் வந்த மயிலை மகேஷின் ரவுடிசத்தை கண்டு வளர்ந்த சிவகுமார் அவரது பாதையில் நடக்க தொடங்கினார். தனது குடிசை பகுதியில் கெத்து காட்ட நினைத்த சிவகுமார் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தென தொடங்கி இருக்கிறார். இது படிப்படியாக வளர்ந்து கஞ்சா விற்பது, மாமூல் வசூல் செய்வது என வளர்ந்திருக்கிறது. இதில் நடந்த வாக்குவாதத்தில் மயிலை மகேஷின் உறவுக்கார பெண் ஒருத்தரை தாக்கியிருக்கிறார் சிவகுமார். இந்த தகவல் மகேஷின் காதுக்கு செல்ல தனக்கு போட்டியாக யாரும் வளரக்கூடாது என நினைத்து சிவகுமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார். கூட்டாளிகளை அனுப்பி சிவகுமாரை தூக்கி வந்து அடித்து சித்திரவதை செய்கிறார். சிவகுமாரின் கழுத்தை அறுத்து அங்கிருந்த கால்வாயில் வீசிவிட்டு சென்றனர் மயிலை மகேஷின் மருமகன் மற்றும் நண்பர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிவகுமாரை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சேர்க்க அங்கு அவர் உயிர் பிழைக்கிறார். காயங்களில் இருந்து மீண்டு வந்த சிவகுமார் மயிலை மகேஷை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார். அயோத்திக்குப்பம் வீரமணியின் அறிமுகம் சிவகுமாருக்கு கிடைக்க வீரமணிக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்து கொடுத்து நல்ல பெயர் வாங்குகிறார். பிற்காலத்தில் வீரமணியின் விசுவாசியாகவே அவர் மாறி போக வெறும் சிவகுமார் மயிலை சிவா என்ற அடைமொழியுடன் உலா வருகிறார். காவல்துறையினர் மயிலை மகேஷை வேறிடத்திற்கு போகுமாறு அறிவுறுத்த காஞ்சிபுரம் சென்று தலைமறைவாகி விடுகிறார் மகேஷ். வீரமணியின் ஆணைக்கிணங்க 1997 பார்டர் தோட்டம் சேகர் என்பவரை கொலை செய்கிறார் சிவகுமார். கொலை வழக்கை ஏற்று சிறை சென்றவர் பின்பு டானாக உருமாறுகிறார். சிறையிலிருந்து வெளியே வந்தவர் மயிலை மகேஷின் மருமகன் மற்றும் நண்பன் ஆகியோரை ஒரே நாளில் திட்டம் தீட்டி தனது ஆதரவாளர்களை கொண்டு இருவரையும் வெட்டி சாய்த்தார். ஒரு கட்டத்தில் மயிலை மகேஷை ஸ்கெட்ச் போட்டு தனியே அழைத்து வந்து மயிலை சிவகுமார் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கொலை செய்து தனது முன்பகையை தீர்த்துக் கொள்கிறார். நீதிமன்றத்தில் ஆதரவாளர்களுடன் சரணடைந்தார் மயிலை சிவகுமார். பிறகு வெளியே வந்தவர் தென்சென்னையில் தனி ரவுடி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். மயிலாப்பூர், ராயப்பேட்டை, ஐசவுஸ் ஆகிய காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, ஆள்கடத்தல் என 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இருப்பினும் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றார் மயிலை சிவகுமார். எங்கு சென்றாலும் 10 கூட்டாளிகளுடன் பாதுகாப்பாகவே சென்று வந்துள்ளார். அயோத்திக்குப்பம் வீரமணி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக சிவகுமார் பக்கம் திரும்பியது போலீசாரின் கவனம். அரசியல் பலத்தை பயன்படுத்தி என்கவுண்டர் லிஸ்டிலிருந்து தனது பெயரை அளித்துக் கொள்கிறார் சிவகுமார். ரவுடிசம் மட்டும் பத்தாது என நினைத்தவர் அரசியலிலும் காலெடுத்து வைக்கிறார். 1997 ஆண்டு இவர் கொலை செய்த பார்டர் தோட்டம் சேகரின் மகனான அழகுராஜா எப்படியாவது சிவகுமாரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் 24 ஆண்டுகள் கழித்து 2021 ஆண்டு மதுரையைச் சேர்ந்த ரவுடி பாலா என்பவருடன் சேர்ந்து மேற்கு மாம்பலத்தில் மயிலை சிவகுமாரை பின்தொடர்ந்து சென்று சரமாரியாக வெட்டி சாய்த்தார். அடையாளமே தெரியாத அளவுக்கு உடல் முழுவதும் 45 வெட்டுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தனது தாய் சிறுவயதிலிருந்தே சிவகுமார் மீது வெறுப்பையும் கோபத்தையும் ஊட்டி வளர்த்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட அழகுராஜா தெரிவித்திருந்தார். சிறுவயதில் யாரை பார்த்து ரவுடியாக வர வேண்டும் என்ற எண்ணம் வந்ததோ அவரையே பிற்காலத்தில் கொலை செய்ததுடன் அவர்களது உறவினர்களால் கொலை செய்யப்பட்டார் மயிலை சிவா என்ற சிவகுமார். இவரது இந்த கதையை மையமாக வைத்துதான் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் கதையும் அமையும் என கூறப்படுகிறது.